ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கிரிப்டோ கரன்சினா என்னென்னு பார்ப்போம். கிரிப்டோ கரன்சி எப்படி உருவாகுது, பிளாக் செயின் பற்றி இன் டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் ஆல்சோ டைப்ஸ் ஆஃப் கிரிப்டோ கரன்சிஸ், அதில் இருக்க ரிஸ்க்கு, அட்வான்டேஜஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் கிரிப்டோ கரன்சியில் பண்ணுறதுனால என்னென்னலாம் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் நமக்கு வரும்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிரிப்டோ கரன்சினா என்னன்னு தெரிஞ்சுப்போம். கிரிப்டோ கரன்சி இஸ் அ டிஜிட்டல் ஆர் வர்ச்சுவல் கரன்சி. தே டு நாட் ஹேவ் எனி ஃபிசிக்கல் ஃபார்ம். இட் எக்ஸிஸ்ட் ஒன்லி இன் டிஜிட்டல் ஃபார்ம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கிரிப்டோ கரன்சி வந்து நம்ம கையில் இருக்க ஒரு கேஷ் நோட் மாதிரியோ காயின் மாதிரியோ கிடையாது. இட்ஸ் டோட்டலி வர்ச்சுவல். அதுக்குன்னு ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மே கிடையாது. அது ஒரு டிஜிட்டல் ஃபார்மில் இன்டர்நெட்டில் இருக்கிறது மட்டும்தான். ஸோ கிரிப்டோ கரன்சி ஆர் கிரியேட்டட் வயா மைனிங். ஸோ மைனிங் சொல்கிறது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் தான் கிரிப்டோ கரன்சி வருது. அதை நம்ம இன் டீட்டெயிலாக நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ கிரிப்டோ கரன்சிஸ் ஆர் டீசென்ட்ரலைஸ்ட். கிரிப்டோ கரன்சிஸ் டீசென்ட்ரலைஸ்ட்னா இதுக்கு வந்து ஒரு சென்ட்ரலி மேனேஜ்ட் பிளாட்ஃபார்ம் கிடையாது. இது குளோபலி எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இதை வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் சேனல் கிடையாது. இது ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் சேனல். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து தேர் ஆர் not controlled by any government or financial institutions. ஸோ இது வந்து இப்போ இந்தியாவில் வந்து கரன்சி நோட்ஸை ரெகுலர் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே வந்து ஆர்பிஐ. அந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை யாருமே ரெகுலேட் பண்ண முடியாது, யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு பேங்க்கோ ஒரு கவர்மெண்ட்டோ இது ரன் பண்ணுறது கிடையாது. கிரிப்டோ கரன்சி இஸ் பியூர்லி ரன் வயா பிளாக் செயின். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து the first cryptocurrency introduced was Bitcoin. ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும் Bitcoin தான் ஃபர்ஸ்ட் கிரிப்டோ கரன்சி which was introduced and which is most commonly traded as well. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தீரியம் வந்து செகண்ட் மோஸ்ட் வேல்யூபிள் கிரிப்டோ கரன்சி. ஸோ ஈத்தீரியம் வந்து லார்ஜர் ஸ்கேலில் இப்போ வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிட்காயினுக்கு அடுத்த ஹையஸ்ட் வேல்யூ வந்து ஈத்தீரியம் சொல்கிற கிரிப்டோ கரன்சிக்கு தான் இருக்கு. கிரிப்டோ கரன்சி எப்படி கிரியேட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். So as I said, it is created through a process called mining. Mining processல தான் கிரிப்டோ கரன்சி கிரியேட் பண்றாங்க. So miningனா என்னன்னா where powerful computers solve complex mathematical problems to validate and record transactions on a public ledger called blockchain. So சிம்பிளா சொல்லணும்னா கிரிப்டோ கரன்சி is created through process called mining and mining is done via the technology of blockchain. So blockchain டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் மைனிங் நடக்குது. blockchain சொல்றது it is a public ledger where all transactions are being recorded. So நீங்க blockchain வந்து it's a decentralized ledger. So இது வந்து it's not specific to one particular system or particular place. So இது வந்து ஒரு totally decentralized system where it is globally available. ஒரு cryptocurrency ஓட எல்லா transactions of a particular cryptocurrency நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து இந்த blockchainல ரெக்கார்ட் ஆகும். So it is maintained by a network of computers known as nodes. ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு நெட்ஒர்க்கில் இல்லாமல் இது த்ரூ அவுட் தி வேர்ல்டு எல்லா சிஸ்டம்ஸ்லையும் ஸ்டோர் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நோட்ஸ்னு ரெஃபர் பண்ணுவோம். ஸோ விச் ஒர்க் டுகெதர் டு வெரிஃபை அண்ட் ஆட் நியூ டிரான்சாக்ஷன்ஸ் டு தி பிளாக் செயின். ஸோ எப்போவுமே ஒரு கிரிப்டோ கரன்சியில் என்ன ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தாலும் இது வந்து இந்த பிளாக் செயினில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் கிரிப்டோ கரன்சி கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் மேக்ஸ் பிளாக் செயின் செக்யூர் அண்ட் ரெசிஸ்டன்ட் டு ஃப்ராட். இதில் வந்து ஃப்ராட் பண்ணவே முடியாது. ஏன்னா இட் இஸ் குளோபலி அவைலபிள், பப்ளிக் டொமைன்ஸ்ல இது அவைலபிளா இருக்கு. ஸோ இதுல வந்து ஃப்ராட் சொல்றது ரொம்ப கம்மி அண்ட் இட் இஸ் மோஸ்ட் செக்யூர்டு. ஸோ இதுதான் கிரிப்டோ கரன்சியோட மேஜர் கான்செப்ட். எப்படி கிரியேட் பண்றாங்க சொல்லுது. ஜென்ரலா மைனிங் பண்ணும்பொழுது வி யூஸ் அ லார்ஜ் லெவல் ஆஃப் ஹார்ட்வேர் சிஸ்டம்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து ஹை ரேம் தேவை, நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உங்கள் சிபியூ ஜிபியூ இது எல்லாமே வந்து ஹை லெவலாக இருக்கணும். அப்போ தான் மைனிங் பண்ண முடியும். ஏன்னா யூ நீட் so much of resources to solve this mathematical problems. So இந்த மாதிரி complex mathematical problems solve பண்றதுக்கு they need more hardware. So நீங்க அந்த மாதிரி high end systems, அந்த மாதிரி high GPUs, high CPU, high RAMs யூஸ் பண்ற hardware பேஸ் பண்ணி நீங்க மைனிங் பண்ணும் பொழுது you get cryptocurrency which is directly used by the technology called blockchain. So இதுதான் cryptocurrencyயோட creation process. Advantages using cryptocurrencies. So first advantage வந்து no need to provide any personal information. இதுவே நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், ஒரு கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும்னா அதுக்கு உங்கள் இன்ஃபர்மேஷன், உங்கள் ஆதார், உங்கள் ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸே அவங்க வந்து கேட்பாங்க. பட் யூசிங் கிரிப்டோ கரன்சிஸ் உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷனை தர தேவையில்லை. இதனால தான் இது வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு டார்க் வெப்ல யூஸ் பண்றாங்க அண்ட் ஹேக்கர்ஸ் வந்து கிரிப்டோ கரன்சிஸ் யூஸ் பண்றாங்க. ஏன்னா இதுல வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே தேவையில்லை. இட் கேன் பி டைரக்ட்லி டிரான்ஸ்ஃபர்ட் ஆர் இட் கேன் பி கிரியேட்டட். ஸோ நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் வந்து குளோபல். ஸோ தெர் இஸ் நோ நீட் டு ஃபிகர் ஆர் பே எனி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து
ஒரு $2 அனுப்பணும்னா அதுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் forex ரேட்னு நீங்கள் யூ வில் பே 1 கமிஷன். அதில் வந்து 2% 3% நீங்கள் கமிஷன் பே பண்ணுவீங்க. இந்த மாதிரி எந்த ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸும் இதுக்கு அப்ளை ஆகாது. ஸோ இது வந்து டோட்டலி globally available throughout the countries. Third வந்து no need to worry about bank account restrictions such as ATM withdrawal limits அந்த மாதிரி. ஸோ பேங்க்ல இருக்க எந்த லிமிட்ஸும் இதுக்கு அப்ளை ஆகாது. ஸோ நீங்கள் per day வந்து 50,000 தான் ஷேர் பண்ண முடியும், இல்லைன்னா 20,000 தான் ஷேர் பண்ண முடியும். இந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. நோ withdrawal limits or no transaction limits. நீங்கள் எவ்வளோ வேணால் டிரான்சாக்ட் பண்ணலாம் per டேக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரிப்டோ கரன்சிஸ் ஆஃபர் பொட்டன்ஷியல் ஃபார் ப்ரைவசி அண்ட் அனானிமிட்டி. ஸோ நம்ம சொன்ன மாதிரி பர்சனல் இன்ஃபர்மேஷன் இல்லை சொல்லும் பொழுது இது வந்து டோட்டலி ப்ரைவசி இதில் இருக்குது. ஸோ இது வந்து கேன் பி யூஸ்ட் ஃபார் எனி ப்ரைவேட் டிரான்சாக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பொட்டன்ஷியல் ஃபார் ஹை ரிட்டர்ன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு கிரிப்டோ கரன்சியோட ரேட் வந்து இட் கேன் பி 10 rupees. ஸோ நீங்கள் டவுன் த லைன் நீங்கள் ஒரு 10 years கழிச்சு பார்க்கும்போது இட் கேன் பி 10,000 rupees இருக்கலாம், 1 lakh இருக்கலாம். ஸோ தி growth ஆஃப் கிரிப்டோ கரன்சி இஸ் ஹைலி இன்க்ரீசிங். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து யூ ஹேவ் வெரி ஹை பொட்டன்ஷியல் ஃபார் கெட்டிங் ஹை ரிட்டர்ன்ஸ் இன் கிரிப்டோ கரன்சிஸ். பட் இதுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக லேர்ன் பண்ணி அந்த கிரிப்டோ கரன்சி எப்படி மூவ் ஆகுது சொல்லி உங்களுக்கு ஃபுல் நாலேஜ் இருக்கும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது யூ வில் ஹேவ் அ வெரி ஹை பொட்டன்ஷியல் ஃபார் சச் ஹை ரிட்டர்ன்ஸ். பார்த்த மாதிரி இன்வெஸ்டிங் இன் கிரிப்டோ கரன்சிஸ் வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் ஈல்டு பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். ஸோ அது கூடவே வி ஆல்சோ ஹேவ் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இன் கிரிப்டோ கரன்சிஸ். ஸோ இப்போ வந்து இட்ஸ் வெரி ஃபேஷனபிள் திங். இப்போ எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கிரிப்டோ கரன்சிஸில். ஸோ இட் இஸ் பீன் யூஸ்ட் பை லாட் ஆஃப் பீப்புள். ஸோ இது வந்து க்ரோ ஆக ஆக இதோட வேல்யூஸும் அதிகமாகும் சொல்கிறது தான் நம்மளோட ப்ரொஜெக்ஷன். பட் இன்வெஸ்டிங் இன் கிரிப்டோ கரன்சிஸ் ஆல்சோ கேரிஸ் ரிஸ்க். ஸோ இது வந்து நம்ம வித்தவுட் ரிசர்ச் நம்ம வந்து கிரிப்டோ கரன்சியில் எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ வி ஷுட் ஹாவ் அ ப்ராப்பர் ரிசர்ச் ஆன் எவ்ரி கிரிப்டோ கரன்சிஸ். எப்படி இதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா சொல்கிற ரிசர்ச் அண்ட் நாலேஜ் நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ எப்போவுமே பி இன் மைண்ட் தட் கிரிப்டோ கரன்சிஸ் என்றைக்கு வேணால் ஜீரோ கூட ஆகலாம். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்ஸை பேர் பண்ணி தான் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கிரிப்டோ கரன்சியில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் பற்றி பார்ப்போம். ஸோ மேஜர் 3 இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் வந்து வாலட்டிலிட்டி, லேக் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் அண்ட் லேக் ஆஃப் ஃபண்டமெண்டல் வேல்யூ. வாலட்டிலிட்டி சொல்கிறது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் சேஞ்சஸ் இருக்கிற இடத்த தான் நம்ம வந்து வாலட்டைல் ஸ்டேட்டு சொல்லுவோம். ஸோ சும்மா ரெகுலராக 1 2 3 4 இந்த மாதிரி ஒரு இன்க்ரீஸ் இல்லாமல் டேரெக்டாக 1 to 10 10 to 20 அந்த மாதிரி, இல்லைனா 10 to 1. ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸில் கூட இருக்கலாம். ஸோ இது வந்து எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் திடீர்னு மேலே போகிறதும் திடீர்னு கீழே போகிறது, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனை தான் வந்து ஃப்ளக்சுவேட்டிங் சுச்சுவேஷனை தான் நம்ம வந்து வாலட்டைலிட்டின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து லேக் ஆஃப் ரெகுலேஷன். லேக் ஆஃப் ரெகுலேஷன் சொல்கிறது இது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு சென்ட்ரல் பாடி கிடையவே கிடையாது. ஸோ இப்போ கரன்சிஸ்க்கு சொன்னீங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ரெகுலேட் பண்ணுறாங்க கரன்சிஸை. ஸோ அந்த மாதிரி ஆஸ் அ ஹோல் ஃபார் கிரிப்டோ கரன்சிஸ் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ரெகுலேஷனும் கிடையாது, எந்த ஒரு கவர்மெண்ட்டும் இதை பேர் பண்ணுறதில்ல. ஸோ எப்போவுமே இதில் வந்து ரெகுலேஷன் இல்லாதது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். நெக்ஸ்ட் வந்து லேக் ஆஃப் ஃபண்டமெண்டல் வேல்யூ. இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனிலேருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து யூ ஹேவ் அண்டர்லைனிங் அசெட். ஸோ அதுக்கு தேவையான அண்டர்லைனிங் அசெட் இருக்கும், அதுக்கு ஏற்ற பிராண்ட் வேல்யூ இருக்கும், குட்வில் இருக்கும். இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த கம்பெனியை நீங்கள் எவாலுவேட் பண்ண முடியும். அவங்களோட இப்போ கரண்ட் நெட் வேல்யூ என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் போடுவீங்க. பட் இங்கே கிரிப்டோ கரன்சிக்கு அந்த மாதிரி எந்த ஒரு அண்டர்லைனிங் அசெட்டும் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து எப்படி ரெவென்யூ இது கன்சிஸ்டண்ட்டாக இருக்குமா, இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாததுனால இவங்களுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் வேல்யூவே இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் ரிசர்ச் பண்ணணும், அனாலிட்டிக்கல் ரிசர்ச் பண்ணணும்னா ஒரு கிரிப்டோ கரன்சி மேலே உங்களுக்கு எந்த ஒரு ஃபண்டமெண்டல்ஸும் இருக்காது. நீங்கள் எல்லாமே வந்து ஒரு ஆன்லைன் ரிவ்யூ பேஸ் பண்ணி தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபண்டமெண்டல் வேல்யூ சொல்கிறது கிடையாது. ஸோ இது 3 தான் இருக்கிறதுலே மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்ஸ் இன் கிரிப்டோ கரன்சிஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கிரிப்டோ கரன்சினா என்னென்னு இன் டீட்டெயிலாக பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.